ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி மே மாதத்துடைய 11ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய 28ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. இன்றைய இந்த சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். இன்றைய சனிக்கிழமை என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா? இன்றைய சனிக்கிழமை சதுர்த்தி விரதமானது வந்திருக்கு. இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி விரதமானது வளர்பிறையில் சித்திர மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி விரதம், அதுவும் சனி சதுர்த்தி விரதம். நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இன்றைய சதுர்த்தியில் இந்த பரிகாரம் செய்தாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் நமக்கு வரக்கூடிய தடைகளும் நீங்கும். ஸோ தடைகள் நீங்கி கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய இன்றைய சதுர்த்தியுடைய ஸ்பெஷலை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பரிகாரம் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்திர மாத வளர்பிறை சதுர்த்தியான இன்றைய நாள் விநாயகருக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தால் கேது தோஷம் நீங்கும், திருமண தடைகள் அகலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்ட நிலை நீங்கும், தம்பதிகளுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமையானது மேலோங்கும். ஸோ இன்றைய நாள் சனிக்கிழமையும் சதுர்த்தி திதியும் இணைந்த நாளாக வந்திருக்கு. அதனால் இன்று சனி சதுர்த்தி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்தால் சனினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க முடியும். கடன் பிரச்சனையும் நீங்கும், சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும். இன்று ஒரு நாள் அவ்வளோ ஒரு பவரான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. துன்பங்களை நீக்கி விக்னங்களை போக்கி நன்மைகள் அனைத்தையும் வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட சிறந்த தினமாக மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி சொல்லப்படும். மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை என 2 சதுர்த்தி வரும். அந்த 2 சதுர்த்தியிலுமே விநாயகர் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் தான். விநாயகர் பெருமானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் பல சிறப்பான நாட்கள் இருந்தாலும் இந்த சதுர்த்தி விரதம் அன்னைக்கு விநாயகரை வழிபாடு செய்கிறது, விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. சதுர்த்தியில் விரதம் இருந்தால் கடந்த நிறைய கஷ்டங்களை எல்லாத்தையுமே நீக்கிடுவார். அதாவது இந்த சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த கஷ்டத்தை நீங்கி அளவு கடந்த ஆனந்தத்தை அடைய முடியும், சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும். அதுதான் இன்றைய சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறப்பான பலன் என்று சொல்லலாம். சதுர்த்தி விரதம் இன்றைய நாள் மேற்கொண்டால் நீண்ட காலமாக நோய்களால் அவதிப்படுபவர்களாக இருக்கிறவங்களுக்கு நோய்கள் நீங்கி பூரண உடல்நலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும். வேலை தேடி அலைபவர்களுக்கு கூட வேலையை விரைவில் இன்றைய நாள் விநாயகரை வழிபாடு செய்தால் கிடைக்கும். திருமண தடையினால் பாதிக்கப்பட்டவங்க கூட இன்றைய சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தீங்கன்னா தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும். இப்படி பல பாசிட்டிவான விஷயங்கள் இன்று விநாயகரை வழிபாடு செய்தால் நமக்கு கிடைக்கும். திதி வரிசையில் 4வது வரக்கூடிய திதி சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தியான இன்றைய நாள் விரதம் முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை வேண்டி நாள் ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அமைதி வடிவமாக விநாயகர் பெருமானை இன்று வணங்கி எந்த காரியத்தையும் நாம் செய்தால் வெற்றியாக நமக்கு அமையும். தீராத கடன் பிரச்சனையில் அவதிப்படுறவங்கள இன்றைய சனிக்கிழமை விநாயகருக்கு 11 என்ற எண்ணிக்கையில் வெத்தலை மாலையை அணிவிக்க வேண்டும். அப்படி அணிவிச்சிங்கன்னா உங்களுடைய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும். அதே போல் கேது திசை புத்தி நடப்பவர்களோ இன்றைய நாள் விரதத்தை மேற்கொண்டால் வாழ்வில் எல்லா தடைகளும் விலகும். ஸோ சதுர்த்தி விரதம் இன்று இருப்பவர்களுக்கு எக்காரியத்திலையும் தடை தாமதங்கள் இல்லாமல் வெற்றிகளானது கிடைக்கும். தொழில் வியாபாரம் போன்றவற்றில் கூட மிகுந்த லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி கலைகளில் சிறக்கிறதுக்கு இன்றைய நாள் விநாயகரை வணங்கணும். குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறிதாக உயர ஆரம்பிக்கும். வீட்டில் அனைத்து மங்களங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானாக உண்டாகும். இன்று சனிக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இதை சனி சதுர்த்தி என்று அழைப்பாங்க. அதனால் இன்று விநாயகரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை பண்ணணும். சனியவே ஆட்டி படித்தவர் விநாயகர். அந்த விநாயகரை இன்று வழிபாடு செய்தால் சனியால் ஏற்படக்கூடிய தோஷம் நமக்கு நீங்கும். இவ்வளோ நேரம் இன்றைய நாளுடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ நாம் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய
ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ஏலக்காய் வீட்டில் இருக்குல்ல, அதை வைத்து இந்த பரிகாரம் நீங்கள் என்று செய்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும். மெயினாக பணப்பிரச்சனை வந்து தீரும். ஸோ பணப்பிரச்சனை தீர்வதற்கு ஏலக்காவை வைத்து இன்று செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நோட் பண்ணி இந்த பரிகாரத்தை மறக்காமல் இன்றைய நாள் செய்திடுவீங்க. காசு பணம் இல்லாமல் அடுத்தவர்களோட கையேந்தி கடன் கேட்டு நிற்கும்போது தான் தெரியும் பணத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்போ என்னவென்பது. பள்ளிக்கூடத்தில் படிக்காத பாடத்தை கூட பணம் இல்லாத பசியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு பாடம் கற்று தந்துடும். ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கடனாளி ஆகக்கூடாது. அவசியம் தேவைப்படக்கூடிய பொருட்கள் மட்டும் வாங்கி ஆடம்பரத்தை குறைத்து அழகாக வாழ்க்கை நடத்துறது தான் புத்திசாலித்தனம். இந்த உலகத்தில் சேமிப்பு மட்டும்தான் உனக்கு நல்ல நண்பனாக இருக்க முடியும். நன்றாக வாழ்ந்து ஒருவன் கெட்டுப்போனால் அதில் வரக்கூடிய வழி மரணத்தை விட ரொம்ப ரொம்ப மேலானது. இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டால் வாழ்க்கை ரொம்ப பக்குவமாக அடையலாம். பணப்பிரச்சனை இல்லாமல் வாழலாம். சரிங்க, இது நல்ல விஷயந்தான், நம்ம இதை பின்பற்றலாம், தவறு கிடையாது. ஆனால் தற்போது அதெல்லாம் பின்பற்றாமல் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையிலிருந்து வெளிவர ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. எளிமையான பரிகாரம், ஏலக்காயை வைத்து இன்று செய்யக்கூடிய பரிகாரம். பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஏலக்காய் பரிகாரத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தினமுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சாமி கும்பிடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படி டெய்லி கும்பிடலன்னா ஸ்பெஷல் டேயில் கும்பிட்றது வழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி நாள். இன்றைய சமயத்தில் விநாயகரிடம் நிச்சயமாக நாம் ஏதாவது வேண்டுதல் வைப்போம். உங்களுடைய தேவைகளிடம் இன்றைய நாள் இறைவன்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. அதாவது உங்களுடைய தேவைகளை எல்லாமே இன்றைய நாள் விநாயகர்கிட்ட சொல்லுவீங்க. கடன் பிரச்சனை இருக்கிறது, வருமானம் இல்லை, அல்லது குடும்பத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை எல்லாமே சரி செய்ய கடவுளை இன்றைய நாள் கண்டிப்பாக வழிபாடு செய்வீங்க. அதுவும் மூத்த முழுமுதற் கடவுளான விநாயகர்கிட்ட வழியை கேட்டு கண்டிப்பாக நிச்சயம் இருப்பீங்க. அதாவது நிச்சயம் வழி கொடு விநாயகா அப்படின்னு சாமி கும்பிடுவீங்க. இந்த நேரத்தில் தான் நாம் இந்த விஷயத்தை செய்து நாம் விநாயகர்கிட்ட நாம் கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கணும். இன்றைய நாள் விநாயகரை எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க. ஏலக்காயை எடுத்து உங்கள் வாயில் போட்டு கடவா பல்லில் அடக்கி கொள்ளுங்க. அல்லது வாயுடைய எந்த இடத்துல வேணாலும் வைத்து கொண்டாலும் சரி, வாயில் ஏலக்காய் இருக்கணும். வாயில் ஏலக்காயை வைத்து கொண்டு இறைவனிடம் இன்றைய நாள் விநாயகர்கிட்ட வேண்டுதல் வைக்கணும். உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும். உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாமே வைக்கலாம். இப்படி ஒரு ஏலக்காவை வாயில் போட்டுக்கொண்டு வேண்டிய வரத்தை விநாயகர்கிட்ட கேட்டால் அந்த வரம் உடனே கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இன்று இதை செய்து பாருங்கள். ஏனென்றால் ஏலக்காய்க்கு இருக்கக்கூடிய வசியத்தன்மை இறை வசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வேண்டுதலை இறைவனுடைய செவிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலையை இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யும். அதனால தான் ஏலக்காவை வாயில் வைங்க அப்படின்னு சொன்னேன். பிரபஞ்சம் இந்த வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கையோடு சொல்லப்பட்ட இந்த ஒரு பரிகாரத்தை இன்று விநாயகரை நினைத்து செய்திடுங்க. ஒரே ஒரு ஏலக்காய் தானே, இதை நாம் செய்கிறதுனால நமக்கு எல்லா ப்ராப்ளமும் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரார்த்தனை செய்யுங்க. தேவைக்கான பணத்தை அடுத்த வாரத்துக்குள்ளே எப்படி பெறுவீங்கிறத பாருங்கள். கோவிலுக்கு போய் தான் விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா கோவிலுக்கு போகும்போது ஏலக்காவை எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு போய் விநாயகரை வழிபாடு செய்யும்போது ஏலக்காவை வாயில் போட்டுருங்க. எப்படி போட்டாலும் சரி, நீங்கள் ஏலக்காவை வாயில் போட்டு வேண்டிக் கொள்ளுங்க. மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை விநாயகருடைய பாதங்களில் இறக்கி வைங்க. என்ன நஷ்டம் வரப்போகிறது, பாதிப்பு எதுவுமே கிடையாது. நிச்சயம் உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் நன்மை நடக்கும். அதன் பிறகு நீங்கள் இந்த வேண்டுதலை முடித்துவிட்டு அந்த ஏலக்காயை நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை என்றால் கால்படாத இடத்துல துப்பி விடுங்க, அவ்வளவுதான். எளிமையான சில சின்ன சின்ன பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நம்மளுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட பரிகாரங்களில் இதுவும் ஒன்று. நம்பிக்கை உள்ளவர்கள் இதை முயற்சி செய்து பலன் பெறுங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த வீடியோவில் இந்த தாள்களை இப்போ நான் முடிக்கிறேன். ஸோ இன்றைய இந்த சனி சதுர்த்தி ரொம்ப சிறப்பான சதுர்த்தி. இந்த சதுர்த்தியை மிஸ் பண்ணாமல் இன்றைய இந்த ஒரு நாள் ஒரு ஏலக்காவை வைத்து உங்கள் விதியை மாற்றிக்குங்க.
இந்த ஒரு விதியை நீங்கள் மாற்றுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மாற்றி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாளுடைய சதுர்த்தியுடைய சிறப்பையும் இன்றைய ஏலக்காய் வைத்து பண்ண வேண்டிய பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சு இதை பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.